ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த கூடைகளுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி கூடைகள் கேட்டிருந்தாங்க. கலர்ஸும் சைஸும் அவங்களே சூஸ் பண்ணி சொன்னது. க்ரீன் கலரும் பீகாக் க்ரீன் கலரும் கலந்து போட சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 35 கூடைகள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் 15 கூடைகள் இருக்குது. ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடைகளுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடைகள் ரீட்டெயிலாகவும் பல்காகவும் போட்டு கொடுக்குறோம். இந்த கூடைக்கு ஹேண்டில் நீளமாக வேணும், ஷோல்டரில் மாட்டுற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நீளமான ஹேண்டில் போட்டிருக்கு. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் 11.5 ஃபீட்டில் 24 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும். 12 லைன்ஸ் அகலத்துக்கு போட்டுக்கணும். அப்புறம் 4x1 கணக்கில் சைடில் விட்டுருக்கிற ஒயரோட அளவுக்கு அளந்து 4 பாக்ஸ் நாட் போட்டு மறுபடியும் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒயரோட அளவுக்கு அளந்து ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணணும். ஒவ்வொரு 4 நாட்டுக்கும் இதே போல் போடணும். ஃபுல்லாக சுற்றியும் போட்டு அதுக்கப்புறம் மேலே கிராஸ் நாட் போடணும். ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு டிசைன்ஸில் கலர்ஸ் மாற்றி மாற்றி நான் கொடுத்துருக்கேன். ஒரு கூடைக்கு ஒரு சைடில் நீளத்தில் ஃபுல்லாக க்ரீன் வர மாதிரியும் அகலத்தில் பீகாக் கலர் வர மாதிரியும் கொடுத்துருக்கேன். இன்னொரு பேஸ்கெட்டில் நீளத்தில் பீகாக் க்ரீன் கொடுத்துட்டு அகலத்தில் க்ரீன் வர மாதிரி நமக்கு எந்த மாதிரி தோணுதோ அப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், சென்டரில் பீகாக் க்ரீன் கொடுத்துட்டு 2 சைட்லையும் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது டிசைன்ஸ் மாறி வரும். மேலே வரும்போது இந்த ஒயர்ஸ் வந்து நல்லா திக்காக ஹார்டாக இருக்கும். கூடைகள் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இது பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக பீகாக் க்ரீனில் பேஸ் போட்டுட்டு சைடில் 4x1க்கு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள், இதுவுமே டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். கீழே ஃபுல்லாக பேஸ்க்கு வந்து பீகாக் க்ரீனில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு சைடில் கொடுக்குற ஒயரு 4x1க்கு க்ரீன் கலரில் கொடுத்தோன்னா இந்த மாடல் வரும். இதில் கீழே ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துட்டு சைடில் பீகாக் க்ரீன் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூடைகளுக்கு ஹேண்டில் மெஷர்மெண்ட் 5.25 அடியில் ஒரு சைடுக்கு 6 ஒயர் எடுத்துக்கணும். ஒரு ஹேண்டிலுக்கு 5.25 அடியில் இன்னர் ஒயர் 6 ஒயர் எடுத்துக்கணும். 14 அடியில் மேல் ஒயர் 2 ஒயர் எடுத்துக்கணும். ஒரு ஹேண்டிலுக்கான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்கும் எஸ் டைப்பில் தான் ஹேண்டில் போட்டிருக்கேன், 2 கலர்ஸில் எடுத்து. ஒரு சில கூடைகளுக்கு சிங்கிளாகவும் கொடுத்துருக்கேன். இதுக்கு பாருங்கள் டிசைனு, நான் சென்ட்ரல் அகலத்தில் சென்ட்ரலில் 2 மட்டும் க்ரீன் கலர் கொடுத்து போட்டிருக்கேன். அப்போ சைடில் வந்து ஒரு பெரிய டைமண்ட் வரும். சென்ட்ரலில் வந்து மேலே ஒரு 4 டைமண்ட் வர மாதிரி வரும். இது பாருங்கள், மெட்டாலிக் க்ரீனும் லீஃப் க்ரீனும் கலந்து போட்டிருக்கேன். வித்தியாசமாக இருக்குது. இது லீஃப் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதும் 2ம் கலந்து போட்டிருக்கேன். கீழே பேஸில் எல்லாமே தென்னங்குச்சி சொருகி இருக்குது. தென்னங்குச்சி சொருகி கீழே ஃபுல்லாக பட்டன்ஸ் வச்சு நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த பேஸ்கெட்டுக்கு உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து மெட்டாலிக் க்ரீனும் பீகாக் க்ரீனும் கலந்து போட்டிருக்கேன். மேக்கிங் வீடியோஸ் போடலான்னு பார்க்குறேன்.
ஆனால் நான் சிங்கிளாக இருந்து எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு நேரம் போதாதனால நான் மேக்கிங் வீடியோ போட முடியறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொரு கூடைக்கான டிசைன்ஸ் எப்படி போடுறது, மேக்கிங் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் என்னால் போட முடியலை. அதற்கான நேரம் பத்துறதில்ல. கண்டிப்பாக என்னால் போட முடிஞ்சால் நான் சின்ன சின்ன வீடியோஸாக போடுறேன். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ நீட் ஃபினிஷ்டாக எவ்வளோ டைட்டாக இருக்குது. இது கெட்டி ஒயராக இருக்கிறதுனால கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த கூடைக்கான ரெடி மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கூடைக்கு பாருங்கள், லென்த்தில் 24, அகலத்தில் 12 லைன்ஸ் போட்டிருக்கு. மேலே ஹைட்டில் வந்து 6 டைமண்ட்ஸ் போட்டிருக்கு. இந்த பெரிய டைமண்ட் இருக்கு இல்லையா, ஹைட்டில் இந்த கிராஸாக போகும்போது 6 டைமண்ட்ஸ் போட்டிருக்கு. இந்த ஹேண்டிலுக்கு வந்து மேலே இருந்து இந்த கிராஸ்லேயே வரும் பாருங்கள், அப்படியே நேராக எண்ணணுன்னா 8 பூ விட்டு கீழே 9வது பூவிலேருந்து ஹேண்டில் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நீளமான ஹேண்டில்ன்றதுனால கூடையோட பாதியில் இருந்து போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ இதுக்கான ரெடி மெஷர்மெண்ட்ஸ் ஹைட்டில் வந்து 14.5 அடி, உயரம் 14.5 அடி இருக்குது. நீளத்தில் 12 இன்ச் இருக்குது. நீளத்தில் கரெக்டாக 12 இன்ச்சு, உயரத்தில் 14.5 இன்ச்சு இருக்குது. அகலத்தில் 7 இன்ச் இருக்குது. கரெக்டாக 7 இன்ச் அகலம் இருக்குது. இந்த கூடையில் நல்லா நிறையாவே சாமானம் போட்டு போகலாம். இது ஒரு ஹேண்ட்பேக் டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் மாட்டுறதுனால கைப்பிடியும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு 3 இடத்துல கட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுது, கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.